Unit 7 Internet and Advanced Communication Part 3 என்னென்ன topics Internet connections Comparison of Wi-Fi and WiMAX Internet connections different types of internet connections என்னென்ன இருக்கு dial-up broadband wireless அதுல dial-up னா என்ன uses a telephone and a modem ஒரு modem telephone ரெண்டும் இந்த dial-up connectionல இருக்கும் PSTN connection னு இத சொல்லலாம் public switched telephone network dialing a common telephone on a common telephone line ஒரு பொதுவான டெலிபோன் லைன் மூலமாக டயல் அப் பண்றதுன்னு அர்த்தம் it connects to an ISP internet service provider ஓட அது கனெக்ட் ஆகும் சோ இப்ப வர பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்வர்னு சொல்றது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய சர்வர் அதுதான் இன்டர்நெட் அங்கிருந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு டேட்டா இன்ஃபர்மேஷன் வரும் அது ISP அங்கிருந்து டெலிபோன் லைன் வழியாக காமன் டெலிபோனுக்கு வரும் தென் ஃப்ரம் காமன் டெலிபோன் மோடம் ரீச் ஆகும் மோடம்லேருந்து கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இதுல மோடம்ங்கிறது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் மாடுலேட்ஸ் அண்ட் டிமாடுலேட்ஸ் அனலாகா வரக்கூடியதை டிஜிட்டலாக மாத்தி கொடுத்தல் இல்லைனா டிஜிட்டலாக வரக்கூடியதை அனலாக மாத்தி கொடுத்தல் சோ இந்த டயல்-அப் கனெக்ஷன்ல மட்டும்தான் டெலிபோன் அண்ட் மோடம் யூஸ் ஆகுது ஆனால் இப்பொழுது இது கொஞ்சம் அவுட்டேட் ஆயிடுச்சு ஏன்னா அடுத்ததாக பிராட்பேண்ட் வந்ததுனால இப்ப இதை ஜாஸ்தி யூஸ் பண்றது இல்ல பிராட்பேண்ட் அதுல டைரக்ட் லைன் வித் ரவுட்டர்னு சொல்றோம் இது மாதிரி காமன் டெலிபோன் லைன் இல்லாமல் அதுல ஒரு டெடிகேட்டட் லைனா இருக்கும் டைரக்ட் லைன் வித் ரவுட்டர் ரூட் அப்படின்னா வழி சோ ரவுட்டர் அது வழியாக ஒரு டைரக்ட் லைன் கொடுத்து கனெக்ட் பண்றது தான் பிராட்பேண்ட் அதுல ISDN DSL கேபிள் அப்படின்னு 3 பார்க்கிறோம் ISDN னா Integrated Services for Digital Network so டிஜிட்டலாகவே அது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் uses a dedicated line அதற்கென்று ஒதுக்கப்பட்ட லைன் வழியாக டிஜிட்டலா இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற அர்த்தம் சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மேல டெல்கோன்னு இருக்கு ஒரு ISP ப்ரொவைடர் கிட்டேந்து ISDN லைன் வழியாக ISDN ரவுட்டருக்கு ரீச் ஆகி அங்கே இருந்து நோட்ஸ் வழியாக அதாவது ஈத்தர்நெட் ஹப் ரீச் ஆகி அங்கேருந்து பிரான்ச்சஸா ஒரு நெட்வொர்க்குக்கோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டருக்கோ கனெக்ட் ஆயிக்கலாம் இதுதான் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் ஃபார் டிஜிட்டல் நெட்வொர்க் அடுத்தது DSL Digital Subscriber Line connects with high speeds using telephone line அப்ப இதுக்கும் ISDN-க்கும் என்ன வித்தியாசம் ISDN கனெக்ஷன்கும் போது அங்க டைரக்டா ரவுட்டர்க்கே ரீச் ஆயிடும் ISDN லைன் மூலமாக ஆனா DSL-ங்கும் போது இதே ISP ப்ரொவைடர்ஸ் DSL அப்படிங்கிற கனெக்ஷனாக இருந்தால் ரெண்டு வரும் ஒன்னு டெலிபோனுக்கும் ஒன்னு இன்டர்நெட்டுக்கும் பட் டெலிபோன் மூலமாக வரக்கூடிய அந்த அனலாக் DSLங்கிற மோடம்ல டிஜிட்டலா இன்டர்நெட்டுக்கும் அனலாகா டெலிபோனுக்கும் கனெக்ட் ஆகும் அதனாலதான் இத DSL லைன்னு சொல்லுவோம் ஆனாலும் இதுல ஹை ஸ்பீட்ஸ் இருக்கும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு கூட தான் இருக்கும்னு சொல்லலாம்
ஸோ நெக்ஸ்ட் கேபிள் பார்ப்போம். கேபிள், கோஆக்சியல் கேபிள், அதாவது used to connect to internet and a TV. எப்படி ஒரு DSL அதை பயன்படுத்தி ஒரு டெலிஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டையும் பெற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி இந்த கோஆக்சியல் கேபிள் மூலமாக இன்டர்நெட் அண்ட் டு எ டிவி நம்ம கனெக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா டு கேபிள் சர்வீஸ்ன்னு இருக்கு. அங்கிருந்து அது ரெண்டா பிரியுது. ஒன்று கேபிள் மோடம் வழியாக கம்ப்யூட்டருக்கு போகுது, இன்னொன்று கேபிள் கன்வெர்ட்டர் மூலமாக டெலிவிஷன் அதாவது டிவிக்கு ரீச் ஆகுது. ஸோ இந்த கேபிள் சர்வீஸ் மூலமாக நாம் ரெண்டு கனெக்ஷனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வயர்லெஸ். வாட் இஸ் meant by a wireless internet connection? A single broadband internet arrangement established for our home or office with high-speed internet access without cables or wires. ஒரு சிங்கிள் பிராட்பேண்ட் இன்டர்நெட் அரேஞ்ச்மெண்டாக நிறுவப்பட்டுள்ளது. எதற்காக நிறுவப்பட்டுள்ளது? ஃபார் அவர் ஹோம் ஆர் ஆஃபீஸ் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ், வேகமாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நமது வீட்டிற்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ் அதற்காகவோ ஒரு சிங்கிள் பிராட்பேண்ட் இன்டர்நெட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் ஒயர்லெஸ். ஏன் அது ஒயர்லெஸ்ன்னு சொல்கிறோம்? அதில் கேபிள்ஸோ ஒயர்ஸோ யூஸ் பண்ணுறதில்லை. அப்படின்னா ஒரு ஐஎஸ்பிலேருந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷனுங்கிறது ஒரு மோடம், டிஎஸ்எல் மோடம் மாதிரி தான் வந்து சேரும். அங்கிருந்து ஒரு ஒயர்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், வைஃபை இன்ஸ்ட்ருமெண்ட்னு கூட சொல்லலாம். அந்த ஒயர்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து உங்களுடைய டேப்லெட்டுக்கோ மொபைலுக்கோ லேப்டாப்புக்கோ வித்தவுட் எனி கேபிள்ஸ் ஆர் வயர்ஸ் இன்டர்நெட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதுதான் ஒயர்லெஸ் கனெக்ஷன். அதில் இருக்கக்கூடியது என்னென்ன? வைஃபை, வைமேக்ஸ், சேட்டிலைட், மொபைல். இது நாலும் ஒயர்லெஸ் கனெக்ஷன் தான். வைஃபைனா என்ன? uses radio waves to create small networks. ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு உள்ள நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய வைஃபையா அதை யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது ஒயர்லெஸ் கனெக்ஷனா. பட் அது எப்படி யூஸ் ஆகும்னா ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்தி தான் அது யூஸ் ஆகும். இதே வைமேக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா uses spectrum and runs on its own network. So wide spectrum னு சொல்றது வேற விதமான ரேடியோ வேவ்ஸ் கிடையாது, இதுல இந்த ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸ் னு சொல்றது. அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஏரியாவை கவர் பண்ணும். ஆனால் அதனோட ஓன் நெட்வொர்க்ல தான் அது ஒர்க் பண்ணும்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிக்சரை பார்ப்போம். இதுல ரெண்டு டவர் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த ரெண்டு டவரும் வைமேக்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிலிருந்து வரக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா வைமேக்ஸ் IEEE இருக்கு. ஸோ இதை நெக்ஸ்ட் ஒரு டேபிள்ல இப்ப வைஃபை அண்ட் வைமேக்ஸினுடைய கம்பேரிசனை பார்ப்போம். அது மூலமாகத்தான் அது டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த ஸ்பெக்ட்ரம் அது ஒரு வைமேக்ஸ் சப்ஸ்கிரைபர் ஸ்டேஷன் இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகி அங்கிருந்து ஈத்தர்நெட்டுக்கு போய் அங்கிருந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் வைஃபை. வைஃபைங்கிறது அங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்னு இருக்கு, பாக்ஸ் மாதிரி. அதுல இருந்து அந்த வைஃபை கனெக்ஷன் வித்தவுட் எனி வயர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ வைஃபை அண்ட் வைமேக்ஸ் ரெண்டுமே வயர்லெஸ் தான். ஆனா ஸ்லைட் வேரியேஷன்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கு. கம்பேரிசன் வைஃபை அண்ட் வைமேக்ஸ் இது ரெண்டையும் பார்ப்போம். இப்போ வைஃபை வைமேக்ஸ் அதனோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்ப்போம்.
வைஃபை ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணும். வைமேக்ஸ்ங்கிறது ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸை யூஸ் பண்ணும். ஜெனரலி இதனோட டெக்னிக்கல் நேம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வைஃபைக்கு IEEE 802.11, அதாவது புரோட்டோகால், அது ஒரு முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வைமேக்ஸ்ல எடுத்தோம்னா IEEE 802.16 அப்படின்னு சொல்றது. தென் நெட்வொர்க்னு எடுக்கும் பொழுது வைஃபைங்கிறது LAN, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். தென் வைமேக்ஸ் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். தென் கவரேஜ் எவ்வளவு இருக்கும்? வைஃபைல 100 மீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் வைமேக்ஸ்ல 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணும். வைஃபைனுடைய ஸ்பீட் எவ்வளவு இருக்கணும்? 54 Mbps, அதாவது மெகாபைட்ஸ் per செகண்ட் இருக்கும். ஆனா வைமேக்ஸ்ல 70 மெகாபைட்ஸ் per செகண்ட் இருக்கும். சேட்டிலைட் அப்படின்னா என்ன? செயற்கைக்கோள் இல்லைன்னா துணைக்கோள்னு சொல்லலாம். Ability to transmit and receive data from a small satellite dish on Earth. Earthல இருக்கக்கூடிய ஒரு சிறிய சேட்டிலைட் டிஷ்ஷை பயன்படுத்தி டேட்டாவை கடத்தவோ இல்ல பெறவோ முடியும். Communicates with an orbiting geostationary satellite. புவியியலில் அமைந்துள்ள சுற்றும் தன்மையுடைய ஒரு சேட்டிலைட்டுடன் கம்யூனிகேட் பண்ண முடியும். Geostationary satellite is 22,300 miles above Earth's equator. So அந்த geostationary satelliteங்கிறது Earth equatorலிருந்து 22,300 miles above அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். It is named LEO, Low Earth Orbit. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்னா லியோன்னு சொல்லுவோம். Information from LEO is transmitted to Earth called NOC, Network Operations Center. So, அந்த geostationary satellite, that is LEO, அங்கிருந்து Earthல இருக்கக்கூடிய NOCக்கு, Network Operations Centerக்கு இன்ஃபர்மேஷனை நாம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். So, இப்ப பிக்சர் பாருங்க. கீழே வேர்ல்ட் வைட் வெப் ஒரு கிரீனிஷ் ப்ளூல இருக்கு இல்லையா, அதுதான் வேர்ல்ட் வைட் வெப். ஸோ அதிலிருந்து நெட்வொர்க் ஆபரேஷன் சென்டருக்கு டேட்டா போகுது, என்ஓசிக்கு. என்ஓசியிலிருந்து லியோக்கு, லோ எர்த் ஆர்பிட், அந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட்டை அந்த டேட்டா ரீச் பண்ணும். அங்கிருந்து எகைன் அது எங்க போகும் அப்படின்னா தி கஸ்டமர் சேட்டிலைட் எக்யூப்மெண்ட். அந்த சேட்டிலைட் தான் டேட்டாவை நமக்கு வாங்கி கம்ப்யூட்டருக்கு, அதாவது ஒரு கஸ்டமர்ஸ் லேன்ல உள்ள கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது வைசி வர்சா, இங்கேருந்து திருப்பி அனுப்பும், அங்கிருந்து பெற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி பண்றது தான் சேட்டிலைட் வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன். அடுத்தது மொபைல். Connects to a wireless internet service via their own cellular network. மொபைல்ல நம்ம பெற்றுக்கொள்கிற இன்டர்நெட் கனெக்ஷனும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வயர்லெஸ் இன்டர்நெட் சர்வீஸ் தான். ஆனால் இப்ப நீங்க மொபைல்ல ஒரு பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஎஸ்என்எல் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாகவே நமக்கு வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது செல்லுலார் டேட்டா அப்படின்னு பேரு, மொபைல் டேட்டா, அது ஆன் தேர் ஓன் செல்லுலார் நெட்வொர்க் மூலமாக கிடைக்கும். இது மட்டுமல்ல, ஒரு மொபைல் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் இருக்கலாம், வேறஸ்
அது இல்லாமல் மொபைல் டேட்டா இல்லாமல் இதே வயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒரு செல்லுலார் நெட்வொர்க்லேருந்தும், அதாவது ஏர்டெல், அப்ப அது செல்லுலார் நெட்வொர்க் மூலமா வந்ததுன்னு சொல்ல முடியாது, பிராட்பேண்ட் மூலமா வருதுன்னு சொல்லலாம். இப்ப அங்க அந்த பிராட்பேண்ட் மூலமாக வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு போய் அங்கே இருந்து நம்மளோட மொபைலுக்கு கனெக்ட் ஆகுது. இதைத்தான் நான் இப்ப முன்னாடி சொன்னேன், வைஃபை எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகும்னு. அப்ப நம்ம அதை பார்த்தோம். ஸோ அதே மாதிரிதான் மொபைல்ல மொபைல் டேட்டாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் டேட்டா தவிர வேற ஒரு நெட்வொர்க் மூலமா வரக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸையும் வயர்லெஸ் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்ப நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை இன்டர்நெட் கனெக்ஷனையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்னென்னு பார்ப்போம். பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடோஃபோன், ஜியோ, இது மாதிரி நிறைய இருக்கு.